சம்பித் உணரப்படுவதால் அதை ஸ்வப்பிரகாசம் என்று சொல்வதற்கு இல்லை. அது சொப்பிரகாசம் எனின் ஆழ்ந்த தூக்கத்திலும் அது விளங்க வேண்டும். ஏற்கனவே கேட்ட கேள்வியோட ஒரு தொடர்ச்சி, நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாக்கிரத்துல விஞ்ஞான விருத்தியை கொண்டே சம்பித்தை உணரப்படுகிறது. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க, இது ஜாக்கிரத் ஸ்டேட்டு. ஆழ்ந்த நைட்டு தூங்கும் போது கனவில் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சுளுத்தி ஸ்டேட்டு ஆழ்ந்த தூக்க நிலை, கனவு நிலை. சோ விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை என்று 3 நிலைகள் இருக்கின்றன. அதிலே விழிப்பு நிலையில் விருத்தி, அதாவது புத்தியால தான் நம்ம எல்லாத்தையும் உணர்றோம். ஞானத்தையும் புத்தியால தான் உணர்றோம். ஆத்ம ஞானத்தையும் புத்தியால தான் உணர்றோம். அப்படி இருக்கும்போது அவர் கேட்கிறார், அதை சொப்பிரகாசம் என்று சொல்வதற்கு இல்லை. நீங்க அதை எப்படி இந்த புத்தியால தானே நான் ஆத்ம ஞானத்தை உணரும் பொழுது, இந்த புத்தி இல்லாட்டி ஆத்ம ஞானம் இருக்குங்கிறதுக்கு எனக்கு எப்படி எனக்கு எப்படி அத்தாட்சி இருக்குது? அப்படி நீங்க சொல்ற மாதிரி அது சுயம் பிரகாசமா இருந்தா எல்லா ஸ்டேட்லயும் இருக்கணுமா இல்லையா? கனவுலையும் இருக்கணும், ஆழ்ந்த தூக்கத்திலையும் இருக்கணும். ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல அது கான்சியஸ்னஸ் இருக்குதான்னு என்னால கரெக்டா சொல்ல முடியலையே, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இது ஒரு டீப்பான ஒரு கொஸ்டின். ஆழ்ந்த தூக்கத்திலும் விளங்க வேண்டும் அல்லவா சுயம் பிரகாசம்னா, ஆழ்ந்த தூக்கத்திலும் இருக்கணும்ல, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கிறான். பகவானுடைய பதில் பார்ப்போம். விழிப்பு நிலைமையில் விஞ்ஞான விருத்தியை கொண்டே பிரஞானம் உணரப்படின் அது சுளுத்தியிலும் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. விழிப்பு நிலைமை முழுவதும் அம்மெய்யுணர்வு நாம் விடாது இருப்பின் துயிலிலும் அது தொடர்ந்து இலகும். விழிப்பின் போது இலகும், அது தூக்கத்தின் போது எங்கே போய்விடும்? அருமையான ஒரு பதில். முதல்ல ஒண்ணு ஒத்துக்கிறாரு, வேக்கிங் ஸ்டேட்ல புத்தியால தான் ஆத்ம ஞானம் அறியப்படுது. விஞ்ஞான விருத்தியை கொண்டே பிரஞானம் உணரப்படுகிறது. அந்த எது உணரப்பட்டுச்சோ அந்த கான்சியஸ்னஸ் தூக்கத்திலும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது. In the deep sleep also consciousness fully awaken. கான்சியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் ஆகவே ஆழ்ந்த தூக்கத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது வேக்கிங் ஸ்டேட்ல இருக்குது, தூக்கத்துல இல்லாம போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. கேட்கிறவனுடைய கேள்வி என்னது, தூக்கத்துல அது எனக்கு தெரியலையேன்னு கேட்கிறான். பகவான் என்ன சொல்றாரு, தூக்கத்துல அது எங்கேயும் போலப்பா, அது கான்சியஸ்னஸா தான் இருக்குது. நீ வேக்கப் ஆனேன்னா இந்த மனசு புத்தியோட நீ இயங்கும் போது அது இருக்குதுன்னு உனக்கு தெரியுது. ஆனா தூக்கத்துல நீ இல்லாம போறதுனாலே கான்சியஸ்னஸ் இல்லைங்கிறத நீ சொல்ல முடியாது. அங்கேயும் கான்சியஸ்னஸ் இருக்குது. அது எப்படி உனக்கே நீ ஆத்தென்டிகேட் பண்ணணும் நீ நினைச்சேன்னா, வேக்கிங் ஸ்டேட்லயே நீ கான்சியஸ்னஸ் ஆகத்தான் நான் இருக்கிறேங்கிறத இடைவிடாது உனக்குள்ள அந்த உணர்வு தோன்ற ஆரம்பிச்சிச்சுன்னா, ஈவன் டீப் ஸ்லீப்ல கூட அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்டடா இருக்குன்னு உன்னால அறியப்பட முடியும் அப்படிங்கிறார். இது வெரி பிக் ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது விழிப்பின் நிலைமை முழுவதும் மெய்யுணர்வு நாம் விடாது இருப்பேன். வேக்கிங் ஸ்டேட்ல நம்ம எப்பொழுதுமே கான்சியஸ்னஸ் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு கொஞ்சம் கூட சரீர உணர்வுன்ற அந்த பிடியில மாட்டிக்காம பந்தப்படாம ஐஎம் கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற உணர்வோட நீண்ட காலம் அப்படியே இருந்து நம்ம வாழும் பொழுது ஈவன் அது டீப் ஸ்லீப்ல கூட அந்த கான்சியஸ்னஸ் இருக்குதுங்கிறது உன்னால உணரப்பட முடியும் அப்படிங்கிறார். இதை விட வேற என்ன உங்களுக்கு அத்தாட்சி வேணும்? துயிலிலும் அது தொடர்ந்து இலகும், தூக்கத்திலையும் அந்த கான்சியஸ்னஸ் தொடரும். கனவுல கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் கனவுல என்ன நடக்குதுன்னு உங்களால அறிய முடியுது. வேக்கிங் ஸ்டேட்ல நேச்சுரலாவே எல்லாருக்கும் தெரியுது. டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல கான்சியஸ்னஸ் அவேக்கனா இருக்கிறதுனாலதான் காலையில கண் விழிச்ச உடனே நான் எங்க இருந்தேன்னு தெரியல, ஆனா சுகமா தூங்குனேன், நல்லா தூங்குனேன்னு சொல்றோம்ல. நல்லா தூங்குனேன்ற அந்த அனுபவம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு தான் வந்தது, மனசுக்கு தான் வந்தது. மனசுக்கு எப்படி வந்தது? ஒரு நெருப்பு பக்கத்துல இருந்தா உங்களுக்கு உடம்பு அக்னியா இருக்கும்.
ஒரு குளிர் பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு ரூம்ல ஏசிய 16 டிகிரி வச்சு இருந்தீங்கன்னா ரொம்ப சில்னஸா இருக்கும். அப்ப எது பக்கத்துல இருக்கீங்களோ அதோட தாக்கம் இருக்குதா இல்லையா? அது போல ஆழ்ந்த தூக்கத்துல இந்த மனமானது எண்ணங்களற்று செயல்பாடுகள் இல்லாமல் அது ஒரு டார்க்னஸ் ஆன ஒரு ஃப்ரீஸ்டு ஸ்டேட்டா வந்து கான்சியஸ்னஸோட இருக்குது. அதனாலதான் எண்ணங்கள் இல்லாத போது அந்த மனம் கான்சியஸ்னஸோட அருகில இருப்பதனால அந்த ஆனந்த உணர்வு, இதற்கு அமைதி உணர்வு இதனால் உணரப்படுகிறது, அறியப்படுகிறது. அப்ப வேக்கப் ஆனவன நம்ம என்ன சொல்றோம்? நான் நல்லா தூங்குனேன்றோம். சரிங்க. இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல கான்சியஸ்னஸோட மனம் இருக்குதுன்னு வைத்துக் கொண்டால் அந்த ஆனந்தம் இருக்குது அப்படின்னா, வேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் கான்சியஸ்னஸ் கூட தானே இந்த மனம் இருக்குது. கான்சியஸ்னஸ் இல்லாம இந்த மனம் இருக்க முடியாதே. அப்ப இப்ப ஏன் அந்த சுகம் இல்ல அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி எழுப்புனா, இப்ப மனம் இயங்காமல் அமைதியாக இருந்தால் அதே சுக உணர்வு உங்களுக்குள் தொடரும். எப்பொழுது விழித்த உடனே எண்ணங்கள் ஓடுகிறது, எண்ணங்கள் வெளிநோக்கி ஓடுகிறதோ அப்பொழுதே உங்களுடைய சுக உணர்வு, உங்களுடைய அமைதி உணர்வு உங்களை விட்டு காணாம போகிறது. ஏன் நீங்க ஆழ்ந்த தியானம் பண்ணும்போது அல்லது ரொம்ப டீப்பா ஒரு சைலண்ட்ல இருக்கும்போது ஒரு சுக உணர்வு, ஒரு அமைதி உணர்வு, ஒரு சைலன்ஸோட டீப் சைலன்ஸோட ஒரு உணர்வு ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா மனம் அங்க இயங்காமல் போகுது. அந்த மனம் சத்துவ குணத்திலே ஆழமாக கான்சியஸ்னஸ் ஓட சார்ந்து இருக்குது. அப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு சுக உணர்வு இயற்கையாகவே வருகிறது. ஆனா அந்த மனசு தொடர்ந்து எண்ணங்களோட வெளி உலகத்தை நோக்கி திங்க் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா, தன்னுடைய இருப்பு உணர்விலிருந்து விலகி வெளிநோக்கி ஓடுவதினால் அது தன்னுடைய இயற்கையான தன்னுடைய நேச்சுரல் சுகத்தை இழந்து வெளியிலே ஏதோ ஒரு சுகத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறது. அது நமக்கு முழுமையாக கிடைப்பதில்லை. அதனாலதான் துக்கம் நமக்கு. 2 விஷயம் தூக்கம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம். ஒண்ணு கான்சியஸ்னஸ் ஆகவே நம்ம இருக்கிறோம் ஆழ்ந்த டீப் ஸ்லீப்ல. 2வது மைண்ட்ல தாட்ஸ் கிடையாது. மைண்ட் ஃப்ரீஸ் ஸ்டேட் ஆயிடுது. ஈவன் டீப் ஸ்லீப்ல உங்களுக்கு வந்து ஒரு ஹிப்போதெட்டிக்கலா யோசிக்கலாமே. அந்த ஸ்டேட் நடக்கல. ஆழ்ந்த தூக்கத்துல இப்ப இருக்கிற புத்தி மட்டும் இருக்குது. வேற எண்ணமே இல்ல. நான் இருக்கிறேன்னு புத்தி மட்டும் இருந்துச்சுன்னா, காலைல எந்திரிச்ச உடனே நமக்கு அது நிம்மதியா இருக்குமா? ஆள விடுங்கடான்னு நம்மள மறந்து நாம படுக்கிறது தான் காலைல எந்திரிச்சோன்னா நிம்மதியா இருக்கு. அப்ப நம்மை நாம் எப்பொழுது விடுகிறோமோ நமக்கு அமைதியா இருக்குது. ஐயோ இந்த உடம்பையும் மனசையும் நான் விட்டேன்னா நான் சுகமா இருக்கிறேன். காலையில பிடிச்சது ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே பிரச்சனை. ஆழ்ந்த தூக்கத்துல இந்த மனசையும் உடம்பையும் விட்டுறோம். அதனால அங்க என்னவா இருக்கிறோம்? இயற்கையான நம்ம ஆனந்த உணர்வுல இருக்கிறோம். இப்ப வேக்கிங் ஸ்டேட்லயும் இந்த உடம்பையும் மனசையும் வாண்டடா நீங்க டிராப் பண்ணீங்கன்னா, நேச்சுரலாவே நீங்க எங்க போய் விழுவீங்க அப்படின்னா அந்த சுக உணர்வான அந்த கான்சியஸ்னஸ்ல தான் இருப்பீங்க. சரிங்க, எப்படிங்க நீங்க கான்சியஸ்னஸ் வந்து சுக உணர்வு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சரி மனமே இயங்கல ஆழ்ந்த தூக்கத்துல. நீங்க உள்ள போயிட்டு தூக்கத்துல இருந்து போயிட்டு வெளியே வந்த உடனே டிப்ரெஷனா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்னு சொல்லிடலாம். சூன்யம்னு சொல்லிடலாம். ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா வெளியே வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அங்க ரொம்ப எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உள்ள போயிட்டு வந்த இடம் வந்து ஒரு துக்கம் சார்ந்த ஒரு இடம் நம்ம சொல்ல முடியும். ஆனா நமக்கு அப்படி நடக்கிறது இல்லையே. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஜீவனுக்கும் அப்படி நடக்கிறது இல்லையே. மனித ஜீவனா இருக்கட்டும், எல்லா ஜீவனும் நான் நல்லா சுகமா தூங்கணும்னு தான் சொல்லுது. எங்க சுவாமி எங்களுக்கு தூக்கமே வரல, நீங்க சுகமா தூங்குனீங்க அப்படின்னா, ஈவன் 2 மணி நேரம் உங்களை மறந்து நீங்க படுத்திருந்தா கூட அந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸேஷன் ஆயிடுறீங்க. மனசுல இருந்து விடுபட்டுறீங்க. உங்க உயிர் வந்து தன்னுடைய இருப்பு உணர்வுக்கு போய் அடைகிறது. அப்ப நாம் இந்த மனதையும் எண்ணங்களையும் விடும் பொழுது, அதிலிருந்து விலகும் பொழுது, நாம் இயற்கையான நம்மளுடைய சுபாவ நிலையான
இந்த விழிப்புணர்வு நிலையிலே நாம் விழுந்து விடுகின்றோம். ஆழ்ந்த தூக்கத்துல நீங்க விழிப்புணர்வு பக்கத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா அது பக்கத்துல இருக்கிறேன்னு தெரியாம இருக்கிறீங்க. அதனாலதான் ஆழ்ந்த தூக்கத்துல அந்த சுக உணர்வு நமக்கு ஏற்படுது. வேக்கிங் ஸ்டேட்ல நீங்க நான் விழிப்புணர்வாகத்தான் இருக்கிறேன் என்பதை இடைவிடாது உங்களால் உணர்ந்து அந்த அனுபவத்திலேயே இருக்க முடியும் என்றால் தூக்கத்திலும் அந்த விழிப்புணர்வு நிலை தொடரும் என்று பகவான் சொல்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு. நீ வேக்கிங்லயே நீ ஃபுல்லா கான்சியஸ்னஸா அந்த விழிப்புணர்வு நிலையிலேயே நீ இருந்துட்டே இருந்தேன்னா அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஆழ்ந்த தூக்கத்தையும் சாட்சியாக பார்ப்பவன் என்று அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்க போது அங்க இல்லாம இருக்க போறது இல்லையே. அதனால துயிலிலும் அது தொடர்ந்து இலகும், விழிப்பின் போது இலகும், அது தூக்கத்தின் போது எங்கே போய்விடும். வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிற கான்சியஸ்னஸ் தூக்கத்துல காணாம போயிடும். கண்டிப்பா காணாம போவாது, அங்கதான் இருக்கும். நீ தான் காணாம போயிடுற, நான்ற இந்த புத்தி உணர்வு தான் காணாமல் போய் விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. நல்லது.